அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகி அரசியலுக்கு வந்தால் ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பல. நடிகர் விஜய் புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள நிலையில் அவரை பிரபல நடிகர் மன்சூர் அலிகான் மறைமுகமாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பல. சினிமாவில் ஹீரோ உதடு வலிக்க முத்தம் குஞ்சியும் இல்லையா, முத்தம் குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படிவாங்க. ஏன்னா சினிமாக்காரன் வந்து நானே சினிமாவானேன்னு நினைக்கக்கூடாது. நான் கூலிக்காரன். ஒரு கையை அப்படின்னா 10 பேர் அங்கிட்டு விழுகுவான், இப்படி திரும்பினா இங்கிட்டு 20 பேர் விழுகுவான், கை தட்டுவோம். அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகி அரசியலுக்கு வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் தான், சீஃப் மினிஸ்டர் தான். ஆமாம், ஆனால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம இப்போ டெல்லி எங்கேப்பா பாராளுமன்ற படம் இருக்கா? அந்த பழைய படம் அதான் நமக்கு பிடிக்கும். இப்போ மோடி ஒன்று புதுசாக கட்டி விட்டார். எப்படி 2ஆம் நாள் அப்படி இல்லை, விளையாட்டுக்கு இல்லை, பாரம்பரியமானது. அவ்வளோ மோதிலால் நேரு கொடுத்ததா எப்போ இருந்தால் அவங்க எத்தனை பேர் அந்த கட்டடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினார். 2ஆம் நாள் ஒரிசாவில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெயின் எல்லாம். அப்படியே அந்த எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த அந்த பெட்டிகள் விழுந்து கிடந்ததோ அதுதான் 2ஆம் நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு. இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கையெல்லாம் தட்டாதீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.